ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருப்பாகம் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ஒரு பால்கோவா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி வெள்ளிக்கு நாங்கள் இதுதான் சாமிக்கு வச்சு படைத்தோம். இப்போ தேவையான பொருள்: 1 கப் கடலை மாவு, 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை தேவை, 1 கப் நெய், 1 கப் முந்திரி, 1 கப் பால். இதுதான் தேவையான பொருள். கூட நம்ம வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த 1 கப் முந்திரியை எடுத்து ஏலக்காய் ஒரு 2 சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு 1 கப் கடலை மாவு கடாயில் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு செய்யும் போது அந்த பச்சை கடலை மாவு ஸ்மெல் அந்த திருப்பாகத்தில் வராமல் இருக்கும். இப்போது கடலை மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்ல முந்திரியும் ஏலக்காவும் சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி அரைக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. இது நான் குட்டி கப் எடுத்திருக்கேன்றதுனால ஒரு தடவையே அரைச்சிட்டேன். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் 1 கப் பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் வரணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே இதை செய்யுங்க. இப்போ இதில் நம்ம 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 2.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இல்லைனா 2 கப்பே கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது கூட 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ண பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடாயில் வறுத்த கடலை மாவு, பால், சர்க்கரை, நெய், முந்திரி இதெல்லாமே சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு கூட நீங்கள் ஆன் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த திருப்பாகம் ரெடி ஆகிடும். இது கடாயை விட்டு அழகாக சுருண்டு வரணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த 1 கப் நெய் எடுத்தேன்ல, அதில் நான் ஃபுல்லாக எடுத்து போடாமல் அப்படியே கிண்ணம் மட்டும்தான் நான் கவுத்து விட்டேன். அதுலேயே கொஞ்சம் நெய் இருந்துச்சுல்ல, அதை தான் எடுத்து நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். மொத்தமாகவே இந்த திருப்பாகத்துக்கு 1 கப் நெய் போதும். இப்போது இந்த மாதிரி நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா அதுலேயே நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்க்கும் போதெல்லாம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அது ஆற அது கட்டியாகும். அப்போது நம்மளுக்கு கலர்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது இண்டோலியம் கடாய், ரொம்ப சூடு நிறைய வச்சுருக்கோம். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஆற இது கட்டியாகும். அப்போது பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் கொஞ்சம் நேரம் நான் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் நான் ஈஸியாக கலந்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டவ்வை விட்டும் கீழே எடுத்து வச்சுட்டு நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டில் பச்சையாக நம்ம ஒரு நெய் 1 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே, வாசனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்க்குறேன். நீங்கள் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நெய் பச்சையாக போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட திருப்பாகம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.